ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நாலாவது யூனிட் வந்து கம்ப்யூட்டர் இன்டெகிரேட்டட் மேனுஃபேக்சரிங், ஃப்ளெக்சிபிள் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம், ஆட்டோமேட்டிக் கைடட் வெஹிக்கிள், ரோபோட். இந்த டாபிக் தான் நம்ம நாலாவது யூனிட்டில் இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் முதல்ல பார்ப்போம். ஸோ இந்த கம்ப்யூட்டர் இன்டெகிரேட்டட் மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்க வச்சுங்களேன், இப்போ முதல் பார்த்தீங்கன்னா டிசைனிங் தனியாக, மேனுஃபேக்சரிங் தனியாக அந்த மாதிரி இருந்துச்சு. இது என்னென்னா ரெண்டுமே இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காண்டி உருவாக்கப்பட்ட ஒரு மெத்தட். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாதாரணமாக எல்லா நம்ம தயாரிக்கக்கூடிய எல்லா ஜாப்புக்குமே ஒரு காம்படிஷன் இருக்கும். ஸோ நம்மளோட கொஞ்சம் தரமாக செஞ்சுட்டாங்கன்னா அவங்க தான் நல்லா பீக்கில் போவாங்க. ஸோ அப்படி இருக்கையில் நார்மலான ஒரு ப்ரொடக்ஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம நம்மளோட பொருளோட தரத்தை உயர்த்தி நம்ம மக்கள் மத்தியில் சேல்ஸ் பண்ணுறது, ரீச் பண்ணுறது ரொம்ப சிரமமான விஷயங்கள். ஸோ அப்படி நம்ம பார்க்குறப்ப அப்போ நம்ம எப்படி நம்ம குவாலிட்டியாகவோ மக்களை ஈஸியாக கவர் பண்ணக்கூடிய விஷயங்களோ நம்ம செய்யலாம்னா அதுக்கு பயன்படக்கூடிய கம்ப்யூட்டர் இன்டெகிரேட்டட் மேனுஃபேக்சரிங். இது ஒரு ப்ரொடக்ஷன் டெக்னாலஜியை நம்ம சொல்லிக்கலாம். இது ஒரு ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி நம்ம கூட சொல்லிக்கலாம். ஸோ அதான் சிம், அதாவது கம்ப்யூட்டர் இன்டெகிரேட்டட் மேனுஃபேக்சரிங்னா சிம்முன்னு சொல்லுவாங்க. ஷார்ட்டாக சிம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் கம்ப்யூட்டர் இன்டெகிரேட்டட் மேனுஃபேக்சரிங் தான் சுருக்கம் தான் சிம். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேட் கேம் இதனோட ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ஆக்டிவிட்டீஸ் ரெண்டையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிஸ்னஸ் ஓரியன்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்க, அதோட இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறாங்க. அதான் சிம், அதாவது கேட் ப்ளஸ் கேம். சரிங்களா? ரெண்டையுமே சேர்த்து பிஸ்னஸ் ஃபங்க்ஷனோட ஆட் பண்ணுறது தான் சிம். இந்த டயக்ராம் போட்டிருக்காங்க, அந்த டயக்ராம் பாருங்கள். சிம்னா என்ன, பிஸ்னஸ் ஓரியன்ட் ஃபங்க்ஷனும் இருக்கும், கேடோட ஃபங்க்ஷனும் இருக்கும், கேமோட ஃபங்க்ஷனும் இருக்கும். சரிங்களா? இந்த மூணு சேர்ந்து உருவாக்கப்பட்டதான் சிம். தென் அதுக்கப்புறம் இந்த சிம்மு என்ன, சிம்மில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் யூனிட்டில் பார்த்தா தான் மேக்ஸிமம். ஸோ அதனால் நீங்கள் புதுசாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ கேட் ஆக்டிவிட்டீஸ் மேலே கேட் ஆக்டிவிட்டீஸ், இங்கே இருக்கு கேம் ஆக்டிவிட்டீஸ். இது பிஸ்னஸ் ஓரியன்ட் ஃபங்க்ஷன்ஸ், இது கேம் ஆக்டிவிட்டீஸ். சரிங்களா? ரெண்டு ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே இன்புட்டாக கொடுத்து நம்ம டிசைனிங், மேனுஃபேக்சரிங் பிளானிங், மேனுஃபேக்சரிங் கண்ட்ரோல், பிஸ்னஸ் ஃபங்க்ஷன், ஃபேக்ட்ரி ஆப்ரேஷன்ஸ். ஸோ சிம்பிளாக ஒரு டயக்ராம் பண்ணுறாங்க. இந்த டயக்ராம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வேணால் கொஞ்சம் பெரிய டயக்ராம் இருக்கலாம். ஆனால் திஸ் இஸ் நாட் நத்திங். என்ன அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் இயரில் படிக்கக்கூடிய இந்த கேரில் ஃபர்ஸ்ட் யூனிட் படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், இந்த கேடில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஜாமெட்ரிக் மாடலிங், இன்ஜினியரிங் அனலைசிஸ், டிசைன் ரிவ்யூ அண்ட் எவாலுவேஷன், ஆட்டோமேட்டிக் ட்ராஃப்டிங். நான் ஏற்கனவே நடத்திருக்கேன், இந்த கிளாஸ் ஃபர்ஸ்ட் யூனிட் நடத்திருக்கேன். அதே டெஃபினிஷன் இதில் எழுத போகிறீங்க. கேம்னா என்ன, காஸ்ட் எஸ்டிமேட்டிங், சிஏபிபி கம்ப்யூட்டர் எய்டட் ப்ராசஸ் பிளானிங், ப்ரோக்ராமிங்கு, ஸோ எம்ஆர்பி கெப்பாசிட்டி பிளானிங். இது எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோம், நம்ம நடத்தியிருக்கோம். சரிங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் எஸ்டிமேட்டிங்னா என்ன, ஒரு ஜாப் தயாரிக்க போனோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம அதுக்குரிய காஸ்ட்டை கண்டுபிடிப்போம். அது தோராயமானதாக இருக்கும், அக்யூரேட்டாக இருக்காது. எது அக்யூரேட்டாக இருக்கும்னா நம்ம ஒரு ஜாப்பை செஞ்சு முடித்தோடனே நம்மளுக்கு அந்த ஒரு வேல்யூ வரும், அது அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் ரொம்பலாம் டிஃபரன்ஸ் இருக்காது. அது சிஏபினா கம்ப்யூட்டர் எய்டட் ப்ராசஸ் பிளானிங், ரெட்ரிவல், வேரியன்ட்டு, இந்த மாதிரி நம்ம செகண்ட் யூனிட்டில் படிச்சிருக்கோம். அது பாட்டு ப்ரோக்ராமிங், ஜி கோடு, எம் கோடை பயன்படுத்தி நம்ம என்ன ஜாப் செய்ய போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி மிஷின்ஸில் ப்ரோக்ராம் பண்ணுறது. தென் எம்ஆர்பி கெப்பாசிட்டி பிளானிங், இது எம்ஆர்பினா என்ன, மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் பிளானிங். நம்ம எவ்வளோ ஜாப் செய்ய போகிறோம், எவ்வளோ மெட்டீரியல் தேவை, வீக்கில் எவ்வளோ தேவை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஷெட்யூல் ரெடி பண்ண போகிறோம். கெப்பாசிட்டி பிளானிங்னா நம்ம நம்மளோட யூனிட் எவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ மிஷின்ஸ் தேவை, எவ்வளோ லேபர்ஸ் தேவை, எந்த அரேஞ்ச்மெண்ட்டில் வைக்கணும், அது கெப்பாசிட்டி பிளானிங். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் கண்ட்ரோல். ஸோ வச்சு முடித்தோடனே என்ன ப்ராசஸாக லைனாக போகணும், எப்படி வேணாலும் நம்ம பண்ணலாம். அதாவது சில இடத்துக்கு சில ஐடியாஸ் க்ரியேட் ஆகும்.
அது வந்து எது பெஸ்ட் ஐடியாவோ அதை வந்து நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ப்ராசஸ் மானிட்டரிங், சாஃப்ட்வேர் கண்ட்ரோலு, கம்ப்யூட்டர் இன்ஸ்பெக்ஷன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோலில் வந்துடும். குவாலிட்டி கண்ட்ரோல் அதாவது ஜாப் வந்து 2 ஆகிட்டு இருக்கும், அப்பயே வந்து நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த மாதிரி வசதிகள்லாம் வந்து இந்த கேமில் இருக்குது. ஸோ பிஸ்னஸ் ஓரியன்ட் ஃபங்க்ஷன் என்ன? ஆர்டர் நம்ம வாங்குறது, டெலிவரி பண்ணுறது, இதெல்லாமே வந்து அக்கௌண்டிங்கில் ஏற்றிக்கிறது, பில்லு கிளைம், அது கிளைமிங், அதுக்கு இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் ஓரியன்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபேக்ட்ரி ஆப்ரேஷனோட லிங்க் பண்ணுறோம். அதான் இன்டகிரேட்டட் சொல்கிறோம். சரிங்களா? அதுக்கு பேர் தான் வந்து இன்டகிரேட்டட். சரியா? அதோட கான்செப்டே அதுதான். அதில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, இந்த இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷன் வந்து ஜாப்புகளுக்கான ஆர்டரை பெற்று அதனை டிசைன் செய்வது, மேனுஃபேக்சரிங் செய்வது, மார்க்கெட்டிங், டிஸ்ட்ரிபியூட் மற்றும் ஆக்டிவிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் ஆக்டிவிட்டிஸ்களையும் இன்டர்லிங்க் செய்வது இதனோட ஆக்டிவிட்டிஸ். சரியா? அதுக்கு என்ன சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து என்ன பண்ணுறோம், ஒரு இதில் வந்து இன்டர்லிங்க் பண்ணுறோம். இன்டர்லிங்க் பண்ணி அதனோட இன்புட்டாக கொடுத்து அவுட்புட்டை நம்ம வெளியே எடுக்கிறோம். அதாவது தான் வந்து கான்செப்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்னு சொல்கிறேன். இப்போ டிசைன்னு சொன்னால் என்னென்ன இருக்குன்னா, அந்த கஸ்டமர் ஆர்டர், அவங்களோட ஃபீட்பேக், இதெல்லாம் பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்ம டிசைனிங்கை மாற்றிருப்போம். ஏன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா எவ்வளோ தேவை, அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எவ்வளோ தேவை, ட்ராயிங்ஸ் எப்படி இருக்குது, எவ்வளோ மெட்டீரியல் தேவை, எவ்வளோ லேபர்ஸ் தேவை, எவ்வளோ மிஷின்ஸ் தேவை, இதெல்லாமே வந்து இந்த டிசைனிங்கை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இல்லை புதுசாக வாங்கினா கூட நம்ம புதுசாக வாங்கிக்கலாம். ஸோ அடுத்து மேனுஃபேக்சரிங் பிளானிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிசைன் டிபார்ட்மெண்ட் முடிஞ்ச உடனே அதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட் தான் வந்து மேனுஃபேக்சரிங் பிளானிங் இன்புட்டாக போகும். சரிங்களா? அப்போ அது என்ன பண்ணுவாங்க, இதான் டிசைனிங், இப்படி தான் ஜாப் செய்ய போகிறோம் அப்படின்னா அப்போ அந்த ப்ராசஸ் பிளானிங் பண்ணுவாங்க, டூல் டிசைன் பண்ணுவாங்க, சிஎன்சி ப்ரோக்ராம் ரெடி பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங் பிளானிங். என்ன ஆர்டரில் மிஷின்ஸை வைக்கணும், என்னென்ன டூலை நம்ம வந்து டிசைனிங் பண்ணணும், அதாவது ஜிக்கன் பிக்சர்லாம் பயன்படுத்த வேண்டியது இருக்கும். சில டூல்ஸுக்கு சில ஜாப்புக்கு தான் வந்து ஸ்டாண்டர்டான ஒரு கோல்டிங் டிவைஸ் இருக்கும். மித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளாக வந்து தயாரிக்கிற மாதிரி இருக்கும் டூல் டிசைனுக்கு பொறுத்த மட்டும். ஸோ அப்போ சிஎன்சி ப்ரோக்ராம் வந்து ஜி கோட், எம் கோட், அந்த ஜாப் என்ன டிசைனில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டூல் மூவ் ஆகணும் இல்லையா, அதுக்கு ப்ரோக்ராமே நம்ம ரெடி பண்ணணும். இது எல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங் பிளானிங். அடுத்து மேனுஃபேக்சரிங் கண்ட்ரோல்னா என்ன அப்படின்னா, ஸோ இதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட் தான் வந்து இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ எல்லாமே வந்து ஷெடியூல் போட்டு தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் வந்து இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சப்போஸ் அதிகமாக நம்மளுக்கு வந்து இன்டிமேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும், அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இன்டிமேஷன்ஸ் இதில் கொடுத்துட்டே இருக்கும். அளவுக்கு அதிகமாகவும் போகக்கூடாது, கம்மியாகவும் போகக்கூடாது. சரிங்களா? அதான் வந்து இன்டிமேஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். சரிங்களா? இதான் வந்து கம்ப்யூட்டர் பேசிக் பிஸ்னஸ் சிஸ்டம். பிஸ்னஸில் தான் பண்ணுறோம், அதாவது பிஸ்னஸ் ஃபங்க்ஷனில் வந்து இதெல்லாம் வருது. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எவாலுவேஷன் ஆஃப் சிம், அதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் சிம். இந்த சிம் வந்து எப்படி உருவாச்சு, அதுக்கு வந்து பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஒன்றும்ல, ஸோ அந்த 1950 அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வந்து மசச்சூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, MIT அப்படிம்பாங்க. ஸோ அதுலேருந்து முதல்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சிம்மில் வந்து APT லாங்குவேஜ் அப்படிம்பாங்க, ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் லாங்குவேஜ் அப்படிம்பாங்க. அந்த லாங்குவேஜை முதல்ல கண்டுபிடிச்சாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து கேட்ஸில் இதை பயன்படுத்தி பார்த்துட்டு ஜாமெட்ரிக் மாடல் நியூமெரிக்கல் கண்ட்ரோல் மிஷினை வந்து கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வந்து அதில் ப்ரோக்ராம் வந்து அட்டாச் பண்ண மாதிரி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அது டெவலப்மெண்ட் இல்லாமல் போயிடுச்சு, ஜஸ்ட் NC கோடு தான், நியூமெரிக்கல் கண்ட்ரோல் கோடு மாதிரி கொண்டு வந்து விட்டாங்க. சரி, 1952 வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த நியூமெரிக்கல் கண்ட்ரோல் மிஷின்ஸை வந்து டெமோ செஞ்சு காட்டுறப்ப அந்த கார்டு ரன் பண்ணி பார்க்குறாங்க. அதாவது ஜஸ்ட் ஒரு ஜாப் வச்சு அது ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி மூவ் ஆகுதுன்னு செக் பண்ணலாம். சரி, தென் அதுக்கப்புறம் 1960 மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணால் ஒரே ஒரு சிஸ்டத்தில் வந்து பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த 1902 வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹை ப்ராசஸிங் ஸ்பீடு கொண்ட கம்ப்யூட்டரை பயன்படுத்தி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சிஎன்சியை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதான் வந்து வரலாறு. 1970 வந்து ஃபைனலாக வந்து 70 வந்து இது என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்வென்ட்ரி கண்ட்ரோல், ரெக்யர்மெண்ட் பிளானிங் எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணுவாங்க, இதை வந்து கொண்டு வந்துட்டாங்க. அது போக வந்து ரோபோட்டோட இனிஷியல் ஸ்டேஜ் 1970. ஸோ இன்றைக்கி வந்து இப்போ 4.0 அது வரைக்கும் வந்துடுச்சு. இந்த FMS எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1970 வந்து தயாரிக்கப்பட்டு
டெவலப் பண்ணாமல் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அதனோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து அதிகமாகவே இண்டஸ்ட்ரியில் பயன்படுது. 1980 இங்கே வருங்க 1980 தான் வந்து ஃப்ளெக்சிபிள் மேனுஃபேக்சரிங் சிஸ்டமே வந்துச்சு. இது ஜஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீ வந்து பாயிண்ட் வைஸாக போடலாம். 1950, 52, 60, 70, 80 5 பாயிண்ட் எழுதிக்கலாம். ஒரு படி கஷ்டமாக இருந்ததுங்க. சரி இந்த இதான் போட்டு வந்தீங்கன்னா இந்த டயராம்ஸ் வந்து நீங்கள் நல்லா நீட்டாக போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீ இதை வச்சு நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் 1980 என்ன ஆச்சு அப்படின்னா நல்லா டெவலப் ஆகிட்டு எம்ஆர்பி 2 அக்கௌண்ட் சேல்ஸ் மார்க்கெட்டிங் பர்ச்சேஸ் போன்ற எல்லாத்தையுமே வந்து சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த நம்ம ஆன்லைன் பரிவர்த்தனை சொல்கிறாங்கல்ல, நம்ம வந்து ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா நேராக போய் அந்த பொருளை பார்த்து செக் பண்ணி காசு கொடுத்து வாங்கிடுவோம். பட் இப்போ அப்படி கிடையாது. அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, ஸ்னாப்டீல் அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்துடுச்சு. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் சரிங்களா. இதை பார்த்துங்க 1950 MIT ஃபஸ்ட் என்சி மிஷின் முதல் ஏபிடி லாங்குவேஜ் சொன்னோன்னா அடுத்து வந்து ஃபஸ்ட் என்சி மிஷின்ஸ் வந்து சொன்னோன்னா அதுக்கப்புறம் பாரு எண்டில் வந்து என்சி ப்ரோக்ராம் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் டிஎன்சி டைரக்ட் நியூமெரிக்கல் கண்ட்ரோல், தென் அதுக்கப்புறம் சிஎன்சி. இந்த ஆர்டராக வந்து நான் சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களும் இதில் இருக்கும். 1980 வந்து சிம்மை ஸ்டார்ட் பண்ணாங்க சரிங்களா. ரைட், இதான் வந்து நம்ம வந்து சிம்மு பற்றி தெரிஞ்சுக்கிறது. இதில் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதெல்லாமே வந்து ஹார்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்டேஷன்னா வந்து மிஷின்ஸை வச்சு ப்ராசஸ் ஸ்டேஷன் மிஷின்ஸை வச்சு நம்ம வந்து ஜாப் ரெடி பண்ணுறதுக்கு அந்த ஆர்டராக வந்து நம்ம ஜாப்பை கொண்டு போகிறோம்ல அது வந்து ஒர்க் ஸ்டேஷன், ப்ராசஸ் ஸ்டேஷனு, செல்ஸு, டிஎன்சி, எஃப்எம்எஸ் சிஸ்டம்ஸ், ஒரு கோல்டிங் டிவைஸ், டூல் கோல்டிங் டிவைஸு, சென்சாரு, சாஃப்ட்வேர் கண்ட்ரோல் சிஸ்டம், கம்ப்யூட்டர்ஸ், கண்ட்ரோலர்ஸ், கேட்கேம் சிஸ்டம், பிரிண்டர்ஸ், பாட்டர்ஸு, மோடம்ஸ், கேபிள்ஸ் அண்ட் கனெக்டர்ஸ் இது எல்லாமே வந்து ஹார்ட்வேர். ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே வந்து பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிச்சிருப்பீங்க. தொடக்கூடிய பொருள் எல்லாமே வந்து ஹார்ட்வேர். இது வந்து மென்பொருள் அப்படின்னு, இது வன்பொருள், இது மென்பொருள் சரிங்களா. இது வந்து என்னென்னா எல்லாமே வந்து ப்ரோக்ராம்ஸ், மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் ப்ரோக்ராமு, ப்ராசஸ் பிளானிங் ப்ரோக்ராமு, இன்வென்ட்ரி கண்ட்ரோல் இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து மேனுவலாக வந்து நம்ம ஷீட் ரெடி பண்ண அவசியம் இல்லை. இதுக்கு ப்ரோக்ராம் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி டேட்டா பேஸ் ப்ரோக்ராம் இருக்குது. எல்லா தகவலுமே வந்து சிஸ்டமேட்டிக்காக இருக்குது இதில் வந்து சரிங்களா. ஸோ இதுதான் வந்து எல்லாமே அடங்கக்கூடிய ஒரு சிம்மோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இது இன்டகிரேட் சிஸ்டம் ஆர்கிடெக்சர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் 5 விஷயங்கள் இருக்குது. மார்க்கெட்டிங், இப்போ மேனுஃபேக்சரிங் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங், ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங், ஃபினான்ஸ். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன்ஸ், மேனுஃபேக்சரிங், ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். அதுக்குள்ளே இந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னா டிசைனு, அனலைசிஸ், டாக்குமெண்டேஷன். அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு வந்து என்ன இருக்குன்னா சாஃப்ட்வேர் கண்ட்ரோல், மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், ஷெடியூலிங், குவாலிட்டி ப்ராசஸ் ஃபெசிலிட்டிஸ். அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேஷன்ஸ் கொண்டு போகிறதுக்கு வந்து மெட்டீரியல் ஹேண்ட்லிங், அசம்பிளி, இன்ஸ்பெக்ஷன், மெட்டீரியல் ப்ராசஸ். சொல்லலாம் வச்சு நீங்கள் வாட்டில் வந்து ரவுண்டாக போட்டு ஏதாவது போட்டுருவாங்க. வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சின்ன ரவுண்டாக போட்டு சென்டராக போட்டு முடிச்சுட்டு இந்த 4, 4, 11 இருக்குது. 11 வந்து இந்த 3 மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் டெஃபினிஷனுக்கு போடணும். இந்த 4ஐயுமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மேனுஃபேக்சரிங் போடணும். இதை வந்து ஆட்டோமேஷன்ஸ் போடணும் சரிங்களா. அது அந்த டயராம்ஸ் பார்த்துங்க. ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் எங்கே இருக்குது நல்லா சேர்த்துக்குங்க. இந்த மேனுஃபேக்சரிங் சரிங்களா. சரி ரைட், இப்படியெல்லாம் நம்ம செய்கிறோம்ல, அதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா ஒன்று ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம். நம்ம வந்து தயாரிக்கக்கூடிய பொருளை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அதிகப்படுத்தலாம். லேபரோட காஸ்ட்டை குறைக்கலாம். லேபர் ஷார்ட்டேஜை வந்து நம்ம சமாளிச்சிடலாம். ரொட்டீனாக சில வேலையை நடந்துக்கிட்டு இருக்கும், திடீர்னு அந்த இடத்துல வந்து ஒரு லீவ் போட்டாங்க அப்படின்னா என்ன ஆகக்கூடாது, நம்மளுக்கு அது வந்து நின்று போகக்கூடாது. அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா லேபர்ஸை டக்குன்னு மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒர்க்கர்ஸ் வந்து சேஃப்டியாக இருப்பாங்க சரிங்களா. அதனால் வந்து இந்த சிம்மு வந்து கொண்டு வராங்க. ஸோ ஏன்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவி லோட்ஸ் தூக்கிட்டு போவாங்க, அங்கே தூக்கிட்டு வந்து வைக்கிறது போகிற அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து எல்லாம் ஆட்டோமேஷன்ஸ்னால மனிதர்களோட வேலை வந்து ரொம்பவே கம்மியாகுது. மனிதர்களோட வேலை வந்து ரொம்ப கம்மியாகுது. ஸோ அது வந்து த ப்ராடக்ட் குவாலிட்டி இஸ் இம்ப்ரூவ்டு. அதாவது நம்ம செய்யக்கூடிய ஜாப்போட குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் சரிங்களா. குவாலிட்டி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். மேனுஃபேக்சரிங் லீட் டைம் இஸ் ரெடியூஸ்டு. ஸோ நம்ம தயாரிக்கக்கூடிய பொருளோட டைம் வந்து குறைக்கலாம் சரியா.
அப்போ சில விஷயங்கள் வந்து மேனுவலாக செய்ய முடியாதப்போ வந்து இதை பயன்படுத்தி நம்ம செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து செமி ஆட்டோமேட்டிக்கில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே செலவு இருக்கும், அதை வந்து நம்ம தவிர்க்கலாம். மேனுவலாக இருக்கிறாலும் சரி, செமி ஆட்டோமேட்டிக்காக இருந்தாலும் சரி, அதை கொஞ்சம் அது நடக்கக்கூடிய தப்புகளை வந்து குறைச்சி நம்ம அதோட செலவினங்களையும் நம்ம குறைச்சே சொல்லலாம். சரிங்களா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், பெனிஃபிட்ஸ் ஆஃப் சிம்மு. ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ். அந்த ஹெட்டிங்ஸ்லேயே வந்து நமக்கு ஆன்சர் கிடச்சிது. ப்ரொடக்டிவிட்டின்னு என்னது? உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் அதில் என்ன பண்ணலாம்? இன்க்ரீஸ், அதிகப்படுத்தலாம். சரிங்களா? அடுத்து வந்து லேபர் காஸ்ட் ரெடியூஸ்டு. மனித சக்தி வந்து தேவைப்படாதனால நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் வந்து என்ன ஆகாது, கொடுக்க தேவையில்லை, கொஞ்சம் கம்மியாகும். ஆனால் இனிஷியலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப நான் செலவு பண்ணி தான் ஆகும். இது வந்து லைஃப் லாங், ஒரு 20 இயர்ஸ் லைஃப் இருக்குன்னா ஒரு மிஷின்ஸ் வாங்கி போட்டாலே போதும், 20 வருஷம் நமக்கு பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி அது லேபர் ஷார்ட்டேஜ். இப்போ நம்ம தேவைன்னா ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு லேபரை போட்டுருந்தோம்னா, சப்போஸ் லீவு போடுறாங்க இல்லைன்னா வேலையை விட்டு போயிடுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து பிரச்சனை வந்துடும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அது ஆட்டோமேஷன்ஸ் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த லேபர் ஷார்ட்டேஜ் வந்து நம்மளுக்கு சமாளிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த அடிக்கடி நிகழக்கூடிய விஷயங்களை வந்து தவறுகளை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்ம ரெடியூஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து ஒர்க்கர்ஸ் வந்து சேஃபாக இருப்பாங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இல்லை, ஒர்க்கர்ஸ் வந்து ரொம்பவே சேஃப்டியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பொருளோட குவாலிட்டி வந்து என்ன பண்ணிக்கலாம், இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? தென் எல்லா மேனுஃபேக்சரிங் லீட் டைத்தை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். ஒரு ஜாப்பை வந்து தயாரிக்கிறோம் அப்படின்னா நம்ம மேனுஃபேக்சரிங் செய்யக்கூடிய இந்த லீட் டைம் அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். அது த ப்ராசஸ் தட் கேனாட் பி டன் மேனுவலி கேன் பி ஃபினிஷ்டு. அப்படின்னா மனிதர்களால் செய்ய முடியாத சில வேலைகளை வந்து நம்ம இந்த மாதிரி மிஷின்ஸை பயன்படுத்தி நம்ம செய்ய முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ மனிதர்களால் அதெல்லாம் செமி ஆட்டோமேட்டிக் முறையில் நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்களை வந்து அதில் ஏற்படும் தவறுகளையும் செலவினங்களையும் வந்து என்ன பண்ணிக்கலாம், தவிர்த்துக்கலாம். ஏன்னா அப்படின்னா ஆட்டோமேஷனால் நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா மிஷின்ஸ் டயர்ட் ஆகுது. 24 ஹவர்ஸுமே வந்து என்ன ஆகும், ஈவனாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும். சரிங்களா? மனிதர்கள் அப்படி கிடையாது. 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகிட்டே வேலை பார்ப்பீங்க, அடுத்த டீயை சாப்பிட்டு கொஞ்சம் மந்தமாக இருக்கும், மதியம் டீ சாப்பாடு சாப்பிட்டு அதை விட கொஞ்சம் மந்தமாக இருக்கும். ஸோ எல்லா டைமே வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஈக்குவலாக இருக்காது. அப்போ இது வந்து அப்படி கிடையாது, இது மிஷின்ஸு டயர்ட் ஆகாது. அப்போ வந்து 24 ஹவர்ஸுமே வந்து நம்ம ப்ரொடக்ஷன் வந்து நல்லா வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காண்டி தான் வந்து இந்த சிம்மை வந்து கொண்டு வந்தாங்க. ஜஸ்ட் இந்த டயக்ராம் வச்சு நல்லா பார்த்துங்க, முக்கியமான டயக்ராம். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்கு, மார்க்கெட்டிங்கு, மேனுஃபேக்சரிங் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, பிளான்ஸ், இந்த 4 டாபிக் மெயினாக பார்க்க முடியுது. இந்த 4 டாபிக் வந்து எதில் அடங்கும்னா மேனுஃபேக்சரிங், ஆட்டோமேஷன்ஸ், ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் டெஃபினிஷன்ஸ். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் டெஃபினிஷனுக்கு என்னென்னு முதல்ல சொல்லிடுறேன். டிசைனு, அனலைஸ், சிமுலேஷன், டாக்குமெண்டேஷன். டிசைனாக உங்களுக்கு தெரியும், கேடை பயன்படுத்தி நம்ம என்ன ஜாப் செய்ய போகிறோமோ அந்த ஜாப் வந்து நம்ம டிசைனிங் வந்தது. சரிங்களா? அடுத்து அனலைசிஸ் அண்ட் சிமுலேஷன்லாம் தெரியும். அந்த டிசைனை வந்து அனலைஸ் பண்ணுறோம், நம்ம வந்து சில விதிமுறைகளுக்கு உட்படுத்தி அதை வந்து அதுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு நம்ம ஒரு சிமுலேஷன் வேறு செஞ்சு பார்க்கணும். தென் டாக்குமெண்ட் ரெடி பண்ணிக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங், ஸோ சாஃப்ட்வேர் கண்ட்ரோல், நம்ம என்ன பயன்படுத்த போகிறோமோ அதுக்கு மாதிரி சாஃப்ட்வேர் கண்ட்ரோல், தென் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், ஷெட்யூலை போடுறோம், தென் குவாலிட்டி செக் பண்ணுறோம். இதெல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேஷன்ஸ். இந்த ஆட்டோமேஷன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இப்போ இது எல்லாமே செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஜாப் எங்கே வரும், மெட்டீரியல் ஹேண்ட்லிங் வரும். இது வந்து அசம்பிள் பண்ணுறது, இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது, மெட்டீரியல் ப்ராசஸிங் பண்ணுறது. இதெல்லாம் இப்போ சிம்லெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்கிறப்பே என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியே ஸ்பெசிலிட்டிஸுமே இருக்குது. இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி என்ன பண்ணுறோம், இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து செக் பண்ணுறோம். ஆனால் இதில் வந்து என்ன அப்படின்னா ஜாப் செஞ்சுக்கிட்டே இருக்கும், அப்பயே வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். டிஜிட்டலில் நம்ம வந்துச்சு, அப்பயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதனால் வந்து தயவுசெய்து படிக்க ஆரம்பிங்க. இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்பவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. 4வது யூனிட் கொஞ்சம் ஈஸியானது. அதாவது படங்கள்லாம் இருக்குது, ஏன்னா மித்த 3 யூனிட்லையும் அப்படி கிடையாது, படங்கள் அதிகமாகலாம் கிடையாது, சும்மா ஜஸ்ட் ஒரு லேஅவுட் மாதிரி போட்டிருப்பாங்க டயக்ராம். பட் இதில் வந்து கொஞ்சம் படம் இருக்கிறதுனால 4வது யூனிட் வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். திஸ் இஸ் ஒன்லி டெக்னாலஜி டெவலப்மெண்ட், ரோபோட்,
ரோபோட்டு, சரிங்களா, ரோபோட் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதில் வந்து அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படி பேசிக்ஸ் ஆஃப் ரோபோட்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்து பார்க்கலாம். இது எல்லாமே வந்து சிம் டாபிக் மட்டும்தான். இப்போ பார்த்தது சிம் டாபிக். ஸோ கேட் ஆக்டிவிட்டீஸ், கேம் ஆக்டிவிட்டீஸ், சரிங்களா, அதோட வந்து பிஸ்னஸ் ஓரியன்ட் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதை அட்டாச் பண்ணி இதை வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வராங்க. ஸோ கேட் ஆக்டிவிட்டீஸில் என்ன பண்ணுவோம், டிசைனிங் பண்ணுவோம். கேம் ஆக்டிவிட்டீஸில் வந்து அது மேனுஃபேக்சரிங் பண்ணுவோம். எதை டிசைனிங் பண்ணமோ அதுக்கு நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுவோம். ஸோ அதான் வந்து இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையுமே வந்து ஒரு பாயிண்டில் கொண்டு வராங்க. இன்டகிரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்டில் கொண்டு வராங்க. ஸோ வந்து இந்த கொஞ்சம் படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு ஆன்லைனில் வைப்பாங்களா வைக்கமுடியல நமக்கு தெரியாது. திடீர்னு கவர்மெண்ட் தான் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க எலெக்ஷன் டைம்னால. அதனால் வந்து இந்த செமஸ்டரும் வந்து ஆன்லைனில் வைப்பாங்கன்னு தயவு செய்து இருக்காத, கொஞ்சம் படிங்க. உங்களுக்கு ஆஃப்லைனுக்கு கனெக்ட் பண்ண சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் அப்போ வந்து படிக்கிறதுக்கு இப்போயே கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கோங்க. வீடியோ வந்து அடிக்கடி பாருங்கள். தேங்க்யூ.